இன்னைக்கு வந்து நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிற செய்தி என்ன அப்படின்னா, அது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பற்றி தான். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்து 1952 சென்னை வந்திருப்பாரு. சென்னை வரும்போது அவர் வந்து நிறைய மீட்டிங்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ணுவது அவருக்கு ஒரு வழக்கமாக வந்து இருந்துச்சு. அன்றைக்கும் அவர் அப்படி தான் இருந்தாப்புல. அப்போ வந்து ஒரு இடத்துல ஒரு பகவத்கீதை பற்றி ஒரு கொஸ்டின் வரும்போது அவர் என்ன சொல்லிடுறாரு, பகவத்கீதை வந்து முட்டாள்களின் பிதற்றல் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாரு. உடனே எல்லாருமே கொஸ்டின் கேட்பாங்க, ஏன் இப்படி வந்து நீங்க சொன்னீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வரும். அவருக்கு அது பதில் சொல்லிட்டு அவர் பாட்டி கடந்து போயிட்டே இருப்பாரு. அதுக்கு வந்து பெரியார் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அம்பேத்கர் அவர்களை தவிர்த்து வேற யாருக்கும் இப்படிலாம் சொல்வதற்கு துணிச்சல் வராது. இதே வந்து வேற யாராவது, குறிப்பா அம்பேத்கர் வந்து இப்படி ஒரு அமைச்சராக இருக்க போய் அவர் வந்து இப்படிலாம் டப்புனு பேசினதுக்கு அப்புறமும் கூட பெரிய லெவலில் எதிர்ப்பு அப்படிங்கிறது வராமல் இருக்குது. அது ஒரு விதத்தில் நல்லதுதான். இதை வேற யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா இன்னைக்கு நேரத்துக்கு வானத்துக்கும் பூமிக்கும் வந்து இவங்க குதிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வார்த்தையை வந்து பதிவு பண்ணியிருப்பாப்ல. அப்படிப்பட்ட ஏன் அம்பேத்கர் வந்து பகவத்கீதை அப்படிங்கிற விஷயத்த வந்து நிராகரிச்சாரு, ஏன் வந்து அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை வந்து விட்டார் அப்படின்னா, பகவத்கீதை அப்படிங்கிறது பிறப்பின் அடிப்படையில் நால்வர்ண சாஸ்திரத்தை வந்து உருவாக்குது அப்படிங்கிறதால தான். அதாவது உருவாக்குனுச்சு, இல்லைன்னா கடவுளே வந்து 4 வர்ணத்தை நானே படைச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னதற்கான ஒரு விஷயமா தான் அவர் வந்து அதை நிராகரிச்சாரு. நிறைய நபர்கள் இன்னைக்கு வந்து சமூக நீதி பேசக்கூடிய நபர்கள் அதை நிராகரிக்கிறதுக்கான காரணமும் ஏறக்குறைய அதுதான். நன்றி.